உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிடும் பழக்கம் ஒரு சிலருக்கு சில வேளைகளில் நன்மை தந்தாலும் பெரும்பாலானோருக்கு உடலில் கலோரிகள் அதிகமாகி உடல் எடை அதிகரிக்க காரணமாக அமைகிறது. இரவு வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நன்மையா இல்ல தீமையான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரவு உணவுக்கு பின் சிலர் வாழைப்பழம் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் ஒரு சிலருக்கு ஒரு சில வேளைகளில் நன்மை தந்தாலும் பெரும்பாலானோருக்கு உடல் கலோரிகள் அதிகமாகி உடல் எடை அதிகரிக்க காரணமாக அமைகிறது. இரவு உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவதால் சாப்பிட்ட உணவு விரைவில் செரிமானமாகும். காலை கடன் எந்த சிரமமும் இல்லாமல் கழியும் என்று கூறுவதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் வயிற்று உபாதை காரணமாக காலை கடன்களை முடிக்க சிரமப்படுபவர்கள் இரவு உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 12 வயது வரை குழந்தைகளுக்கு இரவு வாழைப்பழம் கொடுக்கலாம். குழந்தைகள் காலை மாலை என எந்த நேரத்திலும் இதை சாப்பிடலாம். இதை தொடர்ந்து இரவு நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஒரு சில குழந்தைகளுக்கு சளி தொல்லை ஏற்பட வாய்ப்புள்ளது. வயதானவர்களும் நீரிழிவு நோய் உள்ளவர்களும் இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்பவர்கள் இரவு உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்ல பலனை தரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.